உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு என்றும் முக்கியம். எதுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி உங்களால் தான் நான் இந்த அளவு க்ரோ ஆகினேன். அப்புறம் முக்கியமாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோயிலுக்கு போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் எதுக்கு இந்த சேனலில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம இருக்கிற இந்த ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான நோயெல்லாம் இப்போ வந்து ஒரு ஃபேமிலின்றத விட நம்ம சரௌண்டிங்கில் வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. நம்ம இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்ம இந்த நியூ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்து ஒரு இயற்கை முறையில் எல்லாருக்குமே வந்து நல்ல ஹெல்த்தான ப்ராடக்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். எந்த பொருள் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதே வந்து இப்போ வந்து கலப்பிடமாக தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ யாருமே நம்ம வந்து ஆர்கானிக்குன்னு சிம்பிளாக ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம ஆர்கானிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவு வந்து அந்த ப்ராடக்ட் ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க இல்லையான்றது மேக்ஸிமம் வந்து ஒரு 50% ஆர்கானிக்குன்னு நீங்கள் சொல்லிட்டா நீங்கள் பார்த்துட்டு வாங்கிடுறீங்க. ஆனால் வந்து இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு சில ப்ராடக்ட் வந்து அது உங்களுக்கே தெரியும், அது கலப்பிடமாக வருது. ஆனால் நம்ம என்ன இதில் கொண்டு வரோன்னு பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ நம்ம சாப்பிட்ற டெய்லி ஹெல்த் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேளை ரைஸ் இருக்கும். அந்த ரைஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன எப்படி சாப்பிட்ணும், எந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்ற ப்ராசஸில் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இயற்கை முறையில் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 1 இயராக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் புதுசாக வந்து இதை வந்து மக்களுக்கு கொண்டு வரலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்கவங்களே நம்ம வந்து கொஞ்சம் இந்த இருக்கிற சோர்ஸ் நாங்கள் வந்து கொஞ்சமான சோர்ஸ் தான் பண்ணுறோம். அந்த சோர்ஸ் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பயனடையணும் அப்படின்ற விஷயத்துக்காக நாங்கள் இந்த எல்லாருக்குமே இது பண்ணலாம், இந்த பொருளை வந்து கொஞ்சம் கொடுத்து எப்படி இருக்குன்னு இது மருந்து எதுவும் போடாமல் ஒரு பியூராக வந்து பஞ்சகாவியம் சொல்லிட்டு பஞ்சகாவியா வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். அந்த பஞ்சகாவியா எப்படி செய்கிறதுன்றதும் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் மீன் அமினம், இது ரெண்டும் வந்து நாங்கள் நெல்லுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம இது ரெண்டும் போடுவோம். ஆனால் இது ரெண்டும் போடும்போதும் இடையில் வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு போடணும். வேப்பம் புண்ணாக்கு போனால் அந்த கசப்பு தன்மையில் பாதி ப்ராசஸ் நின்றுடும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு வரணும். நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோன்றதையும் இந்த வீடியோலேயே வந்து இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அந்த கல்டிவேஷனை. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் இடையில பிட் பை பிட் நான் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள், நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பண்ணுற ப்ராசஸில் நம்ம என்னென்ன நெல் வகையில் நம்ம பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, அது உங்களுக்கே தெரியும் அது என்னென்ன பயன் இருக்குதுன்னு. அதோட பயனோட வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு தூய மல்லி, நெக்ஸ்ட்டு மைசூர் மல்லி, இந்த மாதிரி நெல் வகைகள் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில் பண்ணுறோம். இதோட ப்ராசஸ் கூடி சீக்கிரம் இதோட அப்டேட் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், என்னென்ன பண்ணணும் அந்த வீடியோவும் நான் சொல்கிறேன். நீங்கள் லேண்ட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். அதுக்கான ஹெல்ப் என்னென்ன வேணுமோ நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். என் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம். அவங்கக்கிட்டேயும் நான் சஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் சரௌண்டிங்கில் உங்கள் மண் வளத்தில் எந்த இயற்கை பொருள் வரும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.